இந்த மாதத்தில் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள், ஆஷூரா தினம் என்று சொல்லப்படுகிறது. ஆஷூரா என்றால் அஷர் என்றால் 10, ஆஷூரா என்றால் 10வது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த மாதத்தின் 10ஆம் நாள் மிக மிக சிறப்புக்குரிய நாள். எந்த வகையில் இது சிறப்பு பெறுகிறது? நபிகள் நாயகம் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் 3 குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக இருந்தது. மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள், முஷ்ரிக்கின்கள், அவங்க அல்லாஹுவை நம்பினார்கள், ஆனால் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்பவில்லை. அல்லாஹுவோடு சேர்த்து பல்வேறு கற்களையும் சிலைகளையும் வணங்கி வழிபட்டார்கள். அதனால் அவங்க இணை வைப்பாளர்கள் என்று அறியப்படுகிறார்கள். அந்த இணை வைப்பாளர்களிடத்திலும் கூட முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா தினம் சிறப்புக்குரிய ஒரு நாளாக நம்பப்பட்டது. அவங்க அந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக கருதுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது, ஆரம்ப காலம் தொட்டே முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள்ல தான் காபாவிற்கென்று 4 பக்க சுவரையும் அடைத்து நிற்கக்கூடிய ஒரு திரை இருக்கிறது அல்லவா, அந்த திரை போடப்படுகிற நாள் வருஷத்துல ஒரு நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் தான் மாற்றப்படும். ஆரம்ப காலத்திலிருந்தே மக்காவில் இணை வைப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் காபா இருந்த காலத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுகைக்கு வந்ததற்கு பிறகும் கூட குறிப்பிட்ட காலம் வரையிலையும் காபாவுக்கு திரை மாற்றக்கூடிய ஒரு நாளாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா தினம் தான் இருந்தது. அந்த நாள்ல இணை வைப்பாளர்கள்ட்ட அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று அறிவிப்பு செய்ததற்கு பிறகு மக்காவில் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்த நிலையிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய முஸ்லிம்களும் மக்காவிலேயே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள்ல நோன்பு வைத்தார்கள். நபிகள் நாயகம் நோன்பு வைத்தார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்பிக்கை கொண்ட மூமின்களும் நோன்பு வைத்தார்கள். மக்காவில் இருந்த பொழுது இந்த நாளில் நோன்பு வைப்பதற்கு காரணம், காபாவுக்கு திரை மாற்றுகிற ஒரு நாளாக இருக்கிறது, ஒரு சிறப்பான நாள். அந்த அடிப்படையில் அவங்க நோன்பு வச்சாங்க. அதற்கு பிறகு அப்ப முஸ்லிம்களிடத்திலையும் அது சிறப்புக்குரிய ஒரு நாளாக நம்பப்படுகிறது. மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. மதீனாவில் யூதர்கள் என்கிற ஒரு சமூகம் அங்க ஒரு பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமூக மக்கள் மத்தியிலையும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் சிறப்புக்குரிய ஒரு நாளாகவே இருந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க. அங்குள்ள யூதர்கள்லாம் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள்ல நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது புதிதாக தெரிகிறது. மக்காவில் உள்ளவங்க அந்த நாளை சிறப்புப்படுத்துறாங்கன்னா அங்க காபா இருக்கிறது, காபாவுக்கு திரை மாற்றக்கூடிய நாள், அதனால அந்த நாளை அவர்கள் சிறப்புப்படுத்துகிறார்கள். சரி, மக்காவில் உள்ளவங்க, மதீனாவில் உள்ளவர்கள் இந்த நாள்ல குறிப்பா யூதர்கள் இந்த நாளை ஏன் சிறப்பா நினைக்கணும், இந்த நாள்ல யூதர்கள் ஏன் நோன்பு வைக்கிறாங்க, யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க. மதீனா வந்ததற்கு பிறகு யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏன் இந்த நாள்ல நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப யூதர்கள் பதில் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் அதீம், இது எங்களுக்கு மகத்துவமிக்க நாள். நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா, நாங்கள் போற்றுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள் தான். வ அக்ரக ஆல ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலன் மூழ்கடிக்கப்பட்ட நாள், இறைவன் அந்த கொடுங்கோலனை அழித்த நாள் இந்த நாள் தான். ஃபஸாம மூஸா ஷுக்ரன் லில்லாஹி, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக, அப்போதிலிருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹர்ரம் 10ஆம் நாள்ல நோன்பு வைத்தார்கள். அந்த வழியில் நாங்களும் நோன்பு வைத்து வருகிறோம். அப்ப நீங்க எப்படி புரிந்து கொள்ளணும்? இதை யூதர்கள் சொல்றாங்க. யூதர்கள் சொன்ன இந்த பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியின் அடிப்படையில், இறை செய்தியின் அடிப்படையில் சரி காண்கிறார்கள். ஆமா, சரிதான், வஹி அதை உண்மைப்படுத்தி விட்டது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பு வரையிலும் இந்த பார்வை இல்லை. அப்ப இது குறித்த வஹி இல்லை, இறை செய்தி இல்லை. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் முஹர்ரம் 10ஆம் நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்கிற இறை செய்தி வருகிறது. முஹர்ரம் 10ஆம் நாளில் தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அந்த காரணத்தினால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நோன்பு வைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஹர்ரம் 10ஆம் நாள்ல நோன்பு வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் நோன்பு வைக்கல. ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்த காலகட்டத்திலேயே நோன்பு வைத்தார்கள். காபாவுக்கு திரை மாற்றும் நாள், அந்த அடிப்படையில் மதீனாவில் உள்ள யூதர்கள் நோன்பு வைத்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். நம்ம காப்பாற்றப்பட்ட இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட்ட நாள். இஸ்ரவேல் சமுதாயம் ஃபிரௌனின் அதிகமான இன்னல்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளான ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளையும் ஃபிரௌன் கொன்று குவித்தான். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வன்முறையை, கொடுமையை எதிர்கொண்ட ஒரு சமூகம், அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் விடுதலை அளித்த நாள், அந்த சமூகத்தின் கொடுமைகளுக்கெல்லாம் இறைவன் முடிவு கட்டிய நாள்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை நம்பிக்கை கொண்ட மோமின்களையும் மிகப்பெரிய அழிவிலிருந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காப்பாற்றிய நாள். அந்த நன்றி விசுவாசத்தை இறைவனுக்கு வெளிப்படுத்தின விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைக்க ஆரம்பித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய மக்கள் நோன்பு வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை செய்தியின் அடிப்படையில் அந்த செய்தியை சரிகண்டு மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் சொன்னார்கள், முஹர்ரம் 10ஆம் நாள்ல எல்லாரும் கண்டிப்பா நோன்பு